Hi, hello everyone. This is your JK. Welcome to Closing Bell 18th February 2026. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபாலோ பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சு இன்றைக்கி வந்துட்டு புல்லிஷ் பின்பாராகவே ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. அஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா நியர் ஆல் டைம் ஹைக்கிட்டே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அதுவுமே லேட் ஆஃப்டர்நூனில் வந்துட்டு மார்க்கெட் நல்லாவே பம்ப் ஆயிடுச்சு. இதுக்கு மெயின் ரீசன்ஸ் வந்துட்டு பாட்டம் பேங்க் சொல்லுவாங்க. ஃபெடரல் பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு இதெல்லாமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிடுச்சு இந்த பேங்க் நிஃப்டிக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு மேலையும் போல் கிளையும் போல் அப்படியே சைட்வைஸ் மெயின்டைன் பண்ணிடுச்சு. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் பேங்க் நிஃப்டி வந்துட்டு புலிஷாக போகிறச்ச ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு ஏன் பெர்ஃபார்ம் பண்ணாமல் நியூட்ரலாக நிற்கிதுன்னு யோசிப்போம். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் சில டைம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பாட்டம் லைனில் உள்ள பேங்க் லைக் பிஎன்பி, ஃபெடரல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரி பேங்க்ஸில் வந்துட்டு வெயிட்டேஜ் கம்மியாக உள்ள பேங்க்ஸில் வந்துட்டு அதிகமாக மணியை பம்ப் பண்ணி லைக் பர்சன்டேஜ் வந்துட்டு அதிகமாக ஏற்றி விட்டுருவாங்க. லேட்டஸ்ட் அஸ்யூம் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு 4% கான்ட்ரிபியூட் பண்ணி பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கும் பாட்டம் லைனில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸ்லையும் ஸ்ப்ளிட் பண்ணி 2% வச்சு எத்தனை பேங்க் நிஃப்டி எவ்வளோ ஈக்குவலாக மூவ் ஆகுன்ற மாதிரி பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு ஆக்சுவலாக அதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்துட்டு டெக்னிக்கல் பீப்புளுக்கான டே சொல்ல போனால். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நிஃப்டி வந்துட்டு சைட்வேஸ் டு புலிஷ் as well as 26,000 ஃபர்ஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தேன். அடுத்து 26,300 அதை நோக்கி தான் மார்க்கெட் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா 25,800 மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5% கிராஷ் ஆயிருந்தது. நான் சொல்லியிருக்கேன் மார்க்கெட் வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் வந்துட்டு டிராஸ்டிக்காக ஏறிச்சு அப்படின்னா விக்ஸ் வந்து கிராஷ் ஆகும். ஸோ அது ஒரு ரீசன் இன்னைக்கு ஆகிருக்கிறது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, இன்ஃபோசிஸ் வந்து 1.3% அப்பில் முடிஞ்சிருக்குது. ஆஃப்டர் அந்த ஆந்த்ரோபிக் அவங்களோட டீல் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஐடி செக்டார் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. இன்ஃபேக்ட் ஐடி செக்டாருக்கு இது வந்துட்டு ஒரு ரீட்டேல்ஸ் பையாகவே எடுத்துக்கலாம். ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மற்றபடி ஐடிசி ஸ்டாக் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் ஸ்டாக் 1.3% மூவ் ஆகிருக்குது. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டவுன் வந்துட்டு பெட்ரோநெட் வந்துட்டு நிஃப்டி 50ல் கிடையாது, பட் நிஃப்டி லோ லிக்விடிட்டி இண்டெக்ஸில் வந்துட்டு இருக்குது இந்த பெட்ரோநெட்ன்ற ஸ்டாக். இது வந்துட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 6 months ஹை கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3% கிட்ட மூவ் ஆகிருக்குது. ஓவராலாக இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் சொல்ல தேவையில்ல, நிஃப்டியோட ஒன் ஆஃப் த டாப் கான்ட்ரிபியூட்டர். அதுவுமே இன்னைக்கு 1.3% கிட்ட அப்பா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வே ஃபார்வர்ட் பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஆல் டைம் ஹை உடைச்சிரும் மோரலஸ் எப்படி இந்த வீக்கில் நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியுமே வந்துட்டு 26,000 கிட்ட ஒரு ஸ்மைல் ரெசிஸ்டன்ஸ், பட் அது இந்த டைம் ஈஸியாக பிரேக் பண்ணிடும். ஆஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 26,300 அது வந்துட்டு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஒன்ஸ் அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நிஃப்டி ஆல் த வே டு 27,000 தான். யா, நெக்ஸ்ட் குளோபல் கியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நாஸ்டாக் வந்துட்டு 0.7% அப் ஆயிருக்குது. இந்த ஒரு ஹிண்டாக கொடுக்குறேன். ஒரு நாஸ்டாக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஒரு டேரக்ட்லி ப்ரொபோஷனல் மாதிரி. ஏன் அப்படின்னா நாஸ்டாக்ல உள்ள ஸ்டாக்ஸ் அதிகமாக வந்து டெக்கி ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ டெக்கி ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நாஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இந்தியாவில் உள்ள ஐடி கம்பெனிஸுமே நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, இது ஒரு திங். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 101 பாயிண்ட் கிட்ட அப்பில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 0.3%. S&P 500 0.1% அப்பில் இருக்குது. டவ் ஜோன்ஸ் ஆல்சோ ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. டெக்னிக்கலாக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் புல்லிஷ் என்கல்ஃபிங்க்கு அப்புறம் ஃபாலோடு பை க்ரீன் கேண்டில் வச்சிருக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் டேயில். ஸோ தட்ஸ் அ புல்லிஷ் ஷைன். ஆஸ் வெல் அஸ் இன்னைக்கு நிஃப்டி வந்துட்டு புல்லிஷ் பின் பாரும் வச்சிருக்குது. இது ஒரு புல்லிஷ் ஷைன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுமே இன்றைக்கெலாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.5% பிரெண்ட் க்ரூட் ஆயிலாம் வந்துட்டு 2.6% கிட்ட அப்பா இருக்குது. கோல்டு வந்துட்டு 0.9% அப்பா இருக்குது. யா, இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஏடிஆர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அமெரிக்காவில் ட்ரேட் ஆகிற இது பார்த்துக்கணும். லெட்ஸ் எக்ஸாம்பிள் அது வந்து ஏடிஆர்னு சொல்லுவாங்க, அங்கே ட்ரேட் ஆகிறது. ஹெச்டிபின்னு அங்கே இருக்கும், ஐபிஎன் இருக்கும், இன்ஃபி ஏடிஆர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்ஃபி ஏடிஆர் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு தெரியும் ஐடி செக்டர் ஃபியூ டேஸ் பேக் வந்துட்டு நல்லா டிராஸ்டிக்காக ஃபால் ஆச்சு. இந்த ஃபாலுக்கு அப்புறம் வந்துட்டு நேற்று வந்துட்டு ஒரு புல்லிஷ் ஹராமி ஃபார்ம் ஆகிருக்குது. ஒரு புல்லிஷ் ஹராமி ஃபார்ம் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் வந்துட்டு ப்ரீ மார்க்கெட்டில் வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லைட் அப்பில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைடுக்கான ஒரு விஷயம் தான். ஆஸ் வெல் அஸ் ஃபண்டமெண்டலாகவே வந்துட்டு ஐடிக்கு வந்துட்டு இப்போ ஆந்த்ரோபிக்கோட அவங்க வந்துட்டு டைப் வச்சுக்கிட்டாங்க. டெக்னிக்கலாக வந்துட்டு ஒரு புல்லிஷ் ஹராமி ஃபார்ம் ஆகிருக்குது. நான் எங்கே சொல்கிறேன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் சொல்கிறேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். யா இந்த ஐடி செக்டர்னால தான் வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்துச்சு அப்சைடு மூவ் ஆகிறதுக்கு. மற்றபடி வேறு எதுவுமே ட்ராக் பண்ண கிடையாது. ஏன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி மேஜர் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிருந்துச்சு. வேற இந்த சைடில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அது டுவர்ட்ஸ் ஆல் டைம் ஹை கிட்ட போய்கிட்டு இருக்கு. டிஸ்பைட் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு ஓகே நேற்று புல்லிஷ் கேண்டில் வச்சாலும் இன்னைக்கு வந்துட்டு சைட்வேஸில் போச்சு. பட் டாப் லைனில் பாட்டம் லைனில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவுட் பர்ஃபார்ம் பண்ணி பேங்க் நிஃப்டி வந்து லிஃப்ட் அப் பண்ணுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஆல்ரெடி ஆல் டைம் ஹை கிட்ட போயிடுச்சு. இன்னொரு ஐ திங்க் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுறதுக்கு. வேற நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. பட் ஆனால் நிஃப்டிக்கு வந்துட்டு நான் பர்சனலாக எதிர்பார்க்கறது வந்துட்டு ஒரு பெரிய ரேலி வந்து ஒரு பர்டிகுலர் டேல இருக்கும். அன்னைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து சைட்வேஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. Disclaimer, this is for educational purpose only. Consult your financial advisor before taking any positions. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.